என்னங்க சொல்றீங்க? நம்ம மதுரையில சர்வே காலனி சிக்னல் பக்கத்துல சூர்யா நகர்ன்ற ஏரியால ஒரு 3 பெட்ரூம்ல டூப்ளெக்ஸ் வீடு இந்த பட்ஜெட்ல கிடைக்குது. அப்பனா கண்டிப்பா வாங்கலாமே. இந்த வீட்ட பத்தின மத்த டீடைல்ஸ் இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மதுரையில நீங்க இடம் வாங்கணுமா? வீடு வாங்கணுமா? அந்த கன்டென்ட் நம்ம கனெக்ட் பண்ணி மத்த டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மதுரையில உங்க இடம் வீடு இருக்குங்க. நம்ம வீட்டு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீட்டோட எலிவேஷன் செம்ம மாடர்னா ப்ரொவைட் பண்ணி தந்துருக்காங்க. அத்துக்கு கட்டாம சுத்தி ஸ்பேஸ் அமைச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 சென்ட் இடத்துல 1750 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு 3 பெட்ரூமோட டூப்ளெக்ஸ் டைப்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் கேட்ல வீட்டுக்கு நுழைஞ்சோனே பொட்டிக் ஏரியா அமைஞ்சிருக்கு. பொட்டிக்குள்ள தாராளமா இனோவா சைஸ் கார் வரை பார்க் பண்ணிக்கலாம். பொட்டிக்குள்ள இருந்து 2 படி ரீச் ஆனு வீட்டுக்கு புறமே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட நிலக்கதவுக்கு தேக்கு விட்டு ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால் நல்ல அட்ராக்ட் அழகா ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போற காண்டி ஸ்டேர்கேஸ் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் கீழே உள்ள ஸ்பெஷல் டிவி கேபினெட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால் ஏர் வென்டிலேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு லெஃப்ட்ல ஓப்பன் கிச்சன் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சன் மாடல் கிச்சனா தான் அமைஞ்சிருக்கு. கிச்சனுக்கு ஓவரால் கேபினெட் போக வால் கேபினெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய செல்ஃப் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஏர் விண்டோலேஷனுக்கு ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட விலை 87 லட்சம். இந்த வீடு வாங்குற கோர்ஸ் கூட நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம். உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனோட பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு மேடை அமைச்சு கிரானைட் பேசிங் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூம்ல இருந்து யூஸ் பண்ற மாதிரி ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இதே ரெஸ்ட் ரூம் நீங்க லிவிங் ஹால் வழியாக ஒரு டோர் செப்பரேட்டா ப்ரே பண்ணி யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் நல்லா அட்ராக்ட் அழகா ஃபால் சீலிங் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க. லாப்ட் அமைச்சு கப்டோர் கூட ப்ரே பண்ணி தந்திருக்காங்க. ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீடு ஒரு கார்பரேஷன் லிமிட்ல தான் அமைஞ்சிருக்கு. ஸ்டேர்கேஸ்ல இருக்கிற ஸ்டெப்ஸ்க்கு அழகா லைட் ஸ்ப்ரே பண்ணி இன்டீரியருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனு ஒரு மினி ஹால் செட்டப் அமைஞ்சிருக்கு. ஸ்டேர்கேஸ்ல இருக்கிற ஸ்டெப்ஸ்க்கு எல்லாமே எஸ்எஸ்ல கைப்பிடி ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கிறிஸ்டல் சேர்ஸ் டைனி டேல் லைட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இது லிவிங் ஹால் பக்கத்துல பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் அட்டாச் ரெஸ்ட்ரூம் பால்கனியோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. நல்லா அட்ராக்ட் அழகா ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லாப்ட் அமைச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபோர்ட் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டைல ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. நல்லா ஹை எண்ட் வரையும் டைல்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. பால்கனி ஏரியா நல்ல ஸ்பேசியஸா அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுல அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உள்ள 2வது பெட்ரூம். அந்த 2வது பெட்ரூம் என்ன ஸ்பேசியஸா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த 2வது பெட்ரூம்க்கு லாப்ட் அமைச்சு கபோர்ட் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. நல்லா அட்ராக்ட் அழகா ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் அட்டாச் ரெஸ்ட்ரூமோட தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க.